ஒரு கார்பன் வந்து அதோட ரூட் வேர்ட் என்ன வரும்? மெத். ரெண்டு கார்பன் இருந்தா ஈத். மூணு கார்பன் இருந்தா நாலு கார்பன் இருந்தா பட்டுன்னு சொல்லக்கூடாது, அத பியூட். அஞ்சு கார்பன் இருந்தா பென்ட். ஸ்னேகர் சாதனா சொல்லுமா? இந்த சாதனா. 6 கார்பன் இருந்தா என்ன சொல்லணும்? ஹெக்ஸ். 7 கார்பன் இருந்தா ஹெப்ட். 8 கார்பன் இருந்தா மினிமம் இத மட்டுமா தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி 6 or 7 கார்பன் வரைக்கும் தான் வரும். மினிமம் இது மட்டுமாவது எப்ப கேட்டாலும் உனக்கு எந்த வித டவுட்டும் இல்லாம சொல்ல தெரியணும். ஐயூபிஎஸ்சி நம்ம இந்த பேர்ல இருக்கு பாருங்க, ரூட் வேர்ட். ரூட்னா என்னது? ஒரு மரத்துக்கு வேர் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி ஐயூபிஎஸ்சி நமக்கு ரொம்ப முக்கியமானது எது? ரூட் வேர்ட். நீங்க எந்த காம்பவுண்ட் நேம் வச்சாலும் கண்டிப்பா எதை யூஸ் பண்ணுவீங்க? ரூட் வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்போட நேம் பாத்தீங்கன்னா ஆல்கஹாலா இருந்தா மட்டும்தான் ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு என்ன நேமோ அது தேவைப்படும். ஆல்டிஹைடுக்கு என்ன ஃபங்க்ஷனல் குரூப்போ அது ஆல்டிஹைடு காம்பவுண்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். கீட்டோனுக்கு என்ன ஃபங்க்ஷனல் குரூப் நேமோ அதை கீட்டோனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ரூட் வேர்ட் அப்படிங்கிறது ஆல்கஹாலா இருந்தாலும் யூஸ் பண்ணுவோம், ஆல்டிஹைடா இருந்தாலும் யூஸ் பண்ணுவோம், கீட்டோனா இருந்தாலும் யூஸ் பண்ணுவோம், ஆசிடா இருந்தாலும் யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த ரூட் வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இந்த ரூட் வேர்டை எப்ப கேட்டாலும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லாம சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. சரியா? சரி, அடுத்ததுல அல்கேன்ஸ், அல்கீன்ஸ், அல்கைன் அப்படின்னு 3 இருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்குவோம். முதல்ல அல்கேன் எடுத்துக்குவோம். அல்கேன் முடியும் போது என்ன முடியுது? ANE அப்படின்னு முடியுது. இந்த அல்கேனுடைய ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா CnH2n+2. இதுதான் அல்கேனுடைய ஜெனரல் ஃபார்முலா. அடுத்து இருக்கிறது அல்கீன். இதனுடைய ஜெனரல் ஃபார்முலா CnH2n. அவ்வளவுதான். அது இதை விட 2 ஹைட்ரஜன் கம்மியா இருக்கும். சரியா? CnH2n. அடுத்து மூணாவது இதுல பாத்தீங்கன்னா பேர் எப்படி முடியும்? ஈன் அப்படின்னு முடியும். மூணாவதா இருக்கிறது அல்கைன். இது முடியும் போது எப்படி முடியும்? YNE அப்படின்னு முடியும். இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா CnH2n. இதை விட 2 கம்மியா என்ன பண்ணணும்? -2. இந்த ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க்ல கேட்பாங்க. அல்கேனுக்கு CnH2n+2. அல்கீன் அப்படின்னா CnH2n. அல்கைன் அப்படின்னா CnH2n-2. இப்ப அல்கேன்ல எல்லா பாண்டுமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி சிங்கிள் பாண்ட் தான், வேற எதுவுமே இருக்காது. சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கும். அதே அல்கீன்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் இருக்கும். அடிஷன் டு தட் இதுல என்ன இருக்கும்? கண்டிப்பா ஒரு அட்லீஸ்ட் ஒரு டபுள் பாண்ட் ஆச்சும் இருக்கும். ஒண்ணுக்கு மேல எத்தனை வேணாலும் இருக்கலாம், பட் குறைந்தபட்சம் எத்தனை இருக்கும்? ஒரு டபுள் பாண்டாவது இருக்கும். அடுத்து அல்கைன் அப்படின்னா இதுல ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அல்கைன்ல என்ன இருக்கும்? ட்ரிபிள் பாண்ட். இப்போ இங்க சிங்கிள் பாண்ட்னா தெரியும் உங்களுக்கு. டபுள் பாண்டுங்கிறது இந்த மாதிரி 2 பாண்ட் போடுவோம். ட்ரிபிள் பாண்டுங்கிறது இந்த மாதிரி 3 பாண்ட் போடுவோம். சரியா? இது தெரியுது இல்லையா? சரி, இப்போ இது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்ம ஐயூபிஎஸ்சி நாமென்கிளேச்சருக்கு ஒரு ஃபார்முலா எழுதிருப்போம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ப்ரிஃபிக்ஸ் எழுதணும். அடுத்தது ரூட் வேர்டு, அடுத்து பிரைமரி சஃபிக்ஸ், அடுத்து என்ன வரும்? செகண்டரி சஃபிக்ஸ். இதுல இந்த ஏன், ஈன், ஐன் அப்படின்னு முடியுது. இது எங்க வரும் பாத்தீங்கன்னா பிரைமரி சஃபிக்ஸ்ல வரும். இந்த ரூட் வேர்டு கூட என்னவா யூஸ் பண்ணிக்கணும்? அதை பிரைமரி சஃபிக்ஸா யூஸ் பண்ணணும். புரியுதா? சரி, இப்போ இந்த அல்கேன், அல்கீன், அல்கைன் இந்த 3 டைப் ஆஃப் காம்பவுண்டுமே பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஹைட்ரோ கார்பன். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? ஹைட்ரோ கார்பன்ஸ். ஹைட்ரோ அப்படின்னா யாரு குறிக்குது? ஹைட்ரோங்கிறது யாரு குறிக்குது? ஹைட்ரஜன். இதுல பேர் முழுசாவே இருக்கு. கார்பன்ங்கிறது என்ன? கார்பன். அப்ப இந்த எல்லாத்துலயுமே என்ன மட்டும் தான் இருக்கும்? கார்பன், ஹைட்ரஜன். இந்த 2 ஆட்டம் மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. புரியுதா? அல்கேன், அல்கீன், அல்கைன் இந்த 3லயும் வெறும் கார்பன், ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்?
ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ பேசிக்கா இதனுடைய நேம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான காம்பவுண்ட் ஒன்னு எழுதுறேன். ஒரே ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் CH4. இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. CnH2n+2 வருதா பாருங்க. கார்பன் 1 தான் இருக்கு இல்லையா? அப்ப n க்கு பதிலா என்ன போடுவீங்க? 1. அடுத்து இங்க n க்கு பதிலா என்ன போடுவீங்க? 1. 2 into 1 எவ்வளவு? 2 plus 2. 2 plus 2 எவ்வளவு? 4. CH4 வருதா? அப்ப இது எந்த சீரிஸ்ல வருது? அல்கேன்ல வருது. இப்ப இதுல ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் கொடுப்பீங்க? ரூட் வேர்டு மீத். இதோட பேர் என்னது? மீத். இதனுடைய பிரைமரி சஃபிக்ஸ் என்ன வரும்? அல்கேன் அப்படிங்கறதுனால என்ன முடியணும்? ஏன். அப்ப இதோட பேர் என்ன வரும்? மீத்தேன். இதோட பேரு மீத்தேன். அடுத்து அல்கீன்ல பாத்தீங்கன்னா மினிமம் 2 கார்பன் வேணும். ஏன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்தாதான் அல்கீன் வரும் ஃபார்ம் ஆகும். அப்ப மினிமம் டபுள் பாண்ட் வேணும்னா எத்தனை கார்பன் தேவை? 2 கார்பன் தேவை. அப்ப இருக்கிறது ரொம்ப சிம்பிளான அல்கீன் என்னன்னா CH2 டபுள் பாண்ட் CH2. இதுல மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு? 2. ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 4 இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஃபார்முலா அப்படி பாத்தீங்கன்னா CnH2n ஃபார்முலாவை ஒபே பண்ணுதா? இது நீங்க ஒவ்வொரு தடவையும் ஃபார்முலாவை ஒபே பண்ணதா பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க சிங்கிள் பாண்ட் இருந்தாலும் என்ன முடியணும்? ஏன் முடியணும். இங்க டபுள் பாண்ட் இருந்தா என்ன முடியணும்? ஈன். ட்ரிபிள் பாண்ட் இருந்தா ஐன். இப்போ இதுல எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன் இருக்கா? அப்ப ரூட் வேர்ட் என்னது? ஈத். இதுல டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? அப்போ பிரைமரி சஃபிக்ஸ் என்ன ஆட் பண்ணனும்? ஈன். அப்ப என்ன சேர்த்து இதுல என்ன வரும்? ஈத்தீன். இதோட பேரு ஈத்தீன். நம்ம எத்திலீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதோட IUPAC நேம் தான் என்னது? ஈத்தீன். சரி, இன்னொன்னு பாருங்களா? CH ட்ரிபிள் பாண்ட் CH. இப்ப இதுக்கு என்ன பேர் வரும் சொல்லுங்க? 2 கார்பன் இருக்கனால என்ன எழுதுவீங்க? ரூட் வேர்ட் வந்து ஈத். இதுல ட்ரிபிள் பாண்ட் இருக்கனால என்ன எழுதணும்? IYNE அப்படின்னு எழுதணும் இல்லையா? அப்ப என்ன வரும்? ஈத்தைன். இதோட பேர் என்ன வரும்? ஈத்தைன். இப்ப இதோட பேர் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இப்ப இதுல என்ன பண்ணிருக்கோம்? ரூட் வேர்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரூட் வேர்டை ஹைட்ரோ கார்பனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? ஹைட்ரோ கார்பன்ல வெறும் கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்? ரூட் வேர்டு கூட எதை மட்டும் சேர்த்து எழுதா போதும்? பிரைமரி சஃபிக்ஸ் மட்டும் சேர்த்து எழுதணும். பிரைமரி சஃபிக்ஸ்னா ஒண்ணும் இல்ல, அதுல சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா ட்ரிபிள் பாண்டா அப்படின்னு சொல்றதா என்னது? பிரைமரி சஃபிக்ஸ். ஓகேவா? பிரைமரி சஃபிக்ஸ் என்னன்னு தெரியுதா? பிரைமரி சஃபிக்ஸ் என்ன? சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா ட்ரிபிள் பாண்டா இதை மென்ஷன் பண்றதுதான் பிரைமரி சஃபிக்ஸ். சிங்கிள் பாண்டா இருந்தா என்ன மென்ஷன் பண்ணுவோம்? ANE ஏன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். டபுள் பாண்டா இருந்தா ENE ஈன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ட்ரிபிள் பாண்டா இருந்தா YNE ஐன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். புரியுதா? இப்ப நான் ஒரு காம்பவுண்ட் எழுதுறேன், நீங்க நேம் சொல்றீங்களா? நான் கேக்குறவங்க மட்டும் சொல்லுங்க. பெட்சி நீ சொல்லுப்பா. C3H8. இதுக்கு என்ன பேர் வரும்? முதல்ல எத்தனை கார்பன் இருக்குன்னு பாரு. அடுத்தது எல்லாமே சிங்கிள் பாண்ட் வருமானு பார்க்கணும். எப்படி கண்டுபிடிக்கும்? இந்த மாதிரி C3H8 சிங்கிள் பாண்ட் வருமா வரலையான்னு தெரியல இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? CnH2n+2 அந்த ஃபார்முலாவுக்கு ஒபே பண்ணுதான்னு பார்க்கணும். இப்ப இதுல கார்பன் எத்தனை இருக்கு? 3. அப்ப இது என்ன பண்ணணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 ஆட் பண்ணுங்க. எவ்வளவு வருது? 8 வருதா? அப்ப அது என்னது? அல்கேனா அல்கீனா அல்கைனா? அப்ப என்ன பேர் வரும் சொல்லு? ப்ரோப்பேன். இதோட பேர் என்ன? அது ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? 3 கார்பன் இருந்தா என்னது? இங்க இருக்க 3 கார்பன் இருந்தா என்னது? ப்ரோப். அல்கேனாக்க என்ன முடியணும்? ANE. எல்லாமே சிங்கிள் பாண்டா இருந்தா என்ன முடியணும்? ANE. உங்களுக்கு பெரும்பாலும் இப்படி கூட கொடுப்பாங்க, CH3 CH2 CH3. இதே காம்பவுண்ட் இப்படியும் கொடுக்கலாம். ஓகேவா? சரி, அப்ப இதுக்கு என்ன பேர் வரும்? ப்ரோப்பேன். ஓகேவா? டபுள் பாண்டை மென்ஷன் பண்ணல அப்படினாலே கண்டிப்பா என்னவா இருக்கும்? அல்கேனா தான் இருக்கும். இல்லனா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க? டபுள் பாண்டை மென்ஷன் பண்ணிடுவாங்க. டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்தா கண்டிப்பா காமிப்பாங்க. அப்பதான் அது அல்கீன் அல்லது அல்கைனா இருக்கும். ஒருவேளை டபுள் பாண்டும் இல்ல ட்ரிபிள் பாண்டும் இல்லன்னா அது கண்டிப்பா என்னவா இருக்கும்? அல்கேன் அப்படின்னு சொல்லி நீ டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நீ உட்காரு. நீ சொல்லுப்பா. மதுஸ்ரீ. CH3 CH double bond CH CH3. பியூட்டீன். அப்போ பியூட்டீன் கரெக்ட். இப்ப டபுள் பாண்ட் எந்த இடத்துல இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
நம்பர் கொடுக்கணும் இல்லையா? நம்பர் என்ன பண்ணலாம்? லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்ட் கொடுக்கலாம். இப்போ இதுல இருக்கிற ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் எது? டபுள் பாண்ட் மட்டும் தான். அப்ப டபுள் பாண்டுக்கு லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்ம நம்பர் கொடுக்கணும். இப்ப லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போனாலும் இந்த கார்பனுக்கு என்ன வருது? 2. ரைட்ல இருந்து லெஃப்ட்ல வந்தாலும் என்ன வருது? 2. அப்ப நீங்க எந்த சைடுல இருந்தாலும் கொடுக்கலாம். அப்போ நான் லெஃப்ட் டு ரைட் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். 1 2 3 4. இப்ப சொல்லுங்க இதோட பேர் என்ன வரும்? டபுள் பாண்ட் எந்த கார்பன்ல இருக்கு? செகண்ட் கார்பன்ல இருக்கு. டபுள் பாண்டுக்கு நம்ம என்ன இந்த வேர்ட் யூஸ் பண்றோம்? ஈன். அப்போ ஈன் எந்த இடத்துல இருக்கு? ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கு. அப்ப பேர் எப்படி சொல்லணும்? இதோட ரூட் வேர்ட் என்ன? பியூட். இப்போ இதுல டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் எந்த இடத்துல இருக்கு? செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. அப்போ ஒரு ஐபன் போட்டு 2. டபுள் பாண்ட் எப்படி எழுதணும்? ஈன். பியூட் 2 ஈன் அப்படின்னு எழுதணும். புரியுதா? ஓகே. அடுத்து இது எப்படி எழுதலாம் சொல்லுங்க. இதோட பேரு நீ சொல்லுப்பா. தர்ஷினி. இதோட பேர் எப்படி சொல்லுவீங்க? அவ்வளவுதான். ஏன்னா 4 கார்பன் இருக்கு. அவன் என்ன எழுதிக்கிறான்? பியூட்னு எழுதிக்கிறேன். சரியா? அடுத்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ட்ரிபிள் பாண்ட் 1வது பொசிஷன்ல இருந்தா நமக்கு பிரச்சனை இல்ல. நம்ம 1ன்னு போட்டாலும் போடலாம், போடாட்டியும் விடலாம். ஆனா கண்டிப்பா இங்க 1வது இடத்துல இல்ல, 2 3 ஏதோ ஒரு இடத்துல இருக்கு இல்லையா? அப்ப இங்க ட்ரிபிள் பாண்ட் 2வது இடத்துல இருக்கிறதுனால 2ன்னு போட்டுக்கிறேன். அப்ப ட்ரிபிள் பாண்டுக்கு என்ன நேம் சொல்லுவோம்? டைன். பியூட்டைன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு நம்பர் சொல்லவே தேவையில்லை. நீங்க நம்பர் எப்படி கொடுத்தாலும் இதுக்கு பொசிஷன் என்னதான் வரும்? 1 தான் வரும். அதனால இது 8 அப்படின்னு எழுதிட்டோம். ஆனா இங்க நம்ம நம்பர் கொடுக்கணும். பியூட்டைன் அப்படின்னு வரும். புரியுதா? சரி, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதுறேன். இது கரெக்டா சொல்றீங்களான்னு பார்ப்போம். அடுத்து CH3 CH CH3 CH3. இதுக்கு எப்படி பேர் சொல்லலாம்? நீ உட்காருப்பா. நீ சொல்லுப்பா. நான்சி. இதுக்கு நேம் எப்படி சொல்லலாம்? இப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒண்ணு வந்து லாங்கஸ்ட் செயினா இருக்கும் இல்லையா? அதான் நம்ம ரூட் வேர்டா எடுத்துக்கணும். இன்னொன்னு சப்ஸ்டிடியூஷனா இருக்கும். சப்ஸ்டிடியூஷன் தான் நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? ஐயுபிஎஸ்சில ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐயுபிஎஸ்சிக்கு என்ன ரூல் இருக்கு நம்ம எழுதிருப்போம் இல்லையா? ஐயுபிஎஸ்சி எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ப்ரிஃபிக்ஸ் எழுதணும். ப்ரிஃபிக்ஸ்க்கு அடுத்து என்ன எழுதணும்? ரூட் வேர்டு எழுதணும். ஐயுபிஎஸ்சி நேம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் யாரோட பேர் எழுதணும்? ப்ரிஃபிக்ஸோட பேர் எழுதணும். அடுத்து யாரோட பேரு? ரூட் வேர்டோட பேரு. அதுக்கப்புறமா யார் எழுதணும்? என்ன சஃபிக்ஸ்? பிரைமரி சஃபிக்ஸ். அதுக்கப்புறமா என்ன வரணும்? செகண்டரி சஃபிக்ஸ். இப்போ இந்த ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? இந்த லாங்கஸ்ட் செயின்ல ஒரு சப்ஸ்டிடியூஷன் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? ப்ரிஃபிக்ஸ். இப்போ இதுல கண்டிப்பா ஒன்னு லாங்கஸ்ட் செயினா இருக்கு, இன்னொன்னு என்னவா இருக்கும்? சப்ஸ்டிடியூஷனா இருக்கும். இதுல எது லாங்கஸ்ட் செயின், எது சப்ஸ்டிடியூஷன்? இது லாங்கஸ்ட் செயின். அப்ப இதுல எத்தனை கார்பன் இருக்கு? 3 கார்பன் இருக்கு. சரியா? இந்த 3 கார்பன் இருக்கு இல்லையா லாங்கஸ்ட் செயின், அதுதான் ரூட் வேர்டு. ரூட் வேர்டுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும்? ப்ரிஃபிக்ஸ். இதுல ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. அப்ப இது CH3 இருந்தா என்ன ப்ரிஃபிக்ஸ் வரும்? மெத்தில். என்னன்னு வரணும்? மெத்தில். அதான் இந்த ரூட் வேர்டு கூட YL சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸா வரும் பொழுது ரூட் வேர்டு கூட என்ன சேர்த்துக்கணும்? YL அப்படின்னு சேர்த்துக்கணும். இப்ப நம்ம அல்கேன்னாக்கா ANE சேர்த்துப்போம், அல்கீன்னா ENE, அல்கைன் அப்படின்னா YNE சேர்த்துக்கிறோம்ல. அதே மாதிரி ப்ரிஃபிக்ஸா இருந்தா என்ன சேர்த்துக்கணும்? YL சேர்த்துக்கணும். அப்போ இதோட ரூட் வேர்டு வந்து மீத் அப்படின்னு வரும். CH3 என்னது? ஒரு கார்பன் இருக்கிறதுனால மீத். அப்ப இது கூட YL சேர்த்தா என்ன வரும்? மீத்தைல். அப்போ CH3ங்கிறது வந்து மெத்தில். இது எத்தனாவது கார்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்ப நம்பர் கொடுக்கணும் இல்லையா? 1 2 3. என்ன பேர் சொல்லுங்க? நான்சி சொல்லட்டும். 2 மெத்தில் 2 மெத்தில் 2 மெத்தில் ஏனா அதான் சொல்லாதீங்க. சப்ஸ்டிடியூஷன் என்னது? 2 மெத்தில் ப்ரோபேன். இன்னும் உனக்கு புரியலையா?
அப்ப 2 மெத்தில் ஏன் அப்படின்னு சொல்றேன் ப்ரோபேன் வரணும் இல்லையா ஃபர்ஸ்ட் என்ன பண்ற ப்ரிஃபிக்ஸோட பேர் சொல்றியா ப்ரிஃபிக்ஸ் என்னது மெத்தில் அனௌன்ஸ் பண்றேன் G1 G2 V1 V2 A plus and C are requested to come and assemble on the grave 12th மட்டும் கூப்பிடுறாங்க இல்லையா சரி assemble for the grave on the ground இப்போ இதுல மெத்தில் குரூப் வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கு அப்ப ப்ரிஃபிக்ஸ் என்ன சொல்றோம் 2 மெத்தில் ப்ரிஃபிக்ஸ் எழுதியாச்சு அடுத்து என்ன எழுதணும் ரூட் வேர்ட் எத்தனை கார்பன் இருக்கு 3 கார்பன் இருக்கு அப்போ prop அடுத்து பிரைமரி சஃபிக்ஸ் என்ன வரும் எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான் இல்லையா அப்ப என்ன வரணும் ஏன் இதுல செகண்டரி சஃபிக்ஸ் ஏதாவது இருக்கா இல்ல செகண்டரி சஃபிக்ஸ்ங்கிறது என்ன ஃபங்க்ஷனல் குரூப் OH CHO COOH C டபுள் பாண்ட் O இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் செகண்டரி சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இப்போ இங்க எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பும் இல்லாதனால செகண்டரி சஃபிக்ஸ் தேவையில்லை ஓகேவா அப்ப இங்க பிரைமரி சஃபிக்ஸோட முடிஞ்சிரும் ஓகே இதுல பாருங்க இங்க முன்னாடி இருந்த காம்பவுண்ட்ல சப்ஸ்டிடியூஷன் எதுவுமே கிடையாது அதனால எதை யூஸ் பண்ணல ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணல வெறும் ரூட் வேர்டும் பிரைமரி சஃபிக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணோம் சோ பெரும்பாலும் எல்லா காம்பவுண்டுக்குமே ரூட் வேர்ட் கண்டிப்பா வரும் அது கூட பிரைமரி சஃபிக்ஸ் வரும் இந்த ப்ரிஃபிக்ஸும் செகண்டரி சஃபிக்ஸும் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் சப்ஸ்டிடியூஷன் இருந்தா பிரைமரி சஃபிக்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா சாரி சப்ஸ்டிடியூஷன் இருந்தா ப்ரிஃபிக்ஸ் அதே ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா செகண்டரி சஃபிக்ஸ் புரியுதா இல்லையாப்பா புரியுதா உங்களுக்கு வசிஷ்டா தூக்க காலத்துல உட்காந்துருக்க புரியுதா இல்லையா சரி அடுத்த காம்பவுண்ட் சொல்ல பார்க்கலாம் நீ உட்காருப்பா நீ எழுந்துரு CH3 CH3 CH double bond CH2 முதல்ல இதுல என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் எப்பவுமே இந்த மாதிரி காம்பவுண்ட் கொடுத்தா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இதுல ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஃபங்க்ஷனல் குரூப் OH COOH CHO அல்லது C டபுள் பாண்ட் O இது ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் இது எதுவுமே இல்ல அதுக்கப்புறம் இல்ல டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கா இருக்கு அப்ப அந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு லாங்கஸ்ட் செயினை சூஸ் பண்ணணும் இப்ப இதுல பார்த்தாலே தெரியுது நமக்கு இது ஒரே நேரா போட்டாலே லாங்கஸ்ட் செயின் வந்துரும் இல்லையா இதுல சப்ஸ்டிடியூஷன் வருதா சப்ஸ்டிடியூஷன் அப்ப எது இந்த லாங்கஸ்ட் செயின்ல எதெல்லாம் வரலையா அது என்னது சப்ஸ்டிடியூஷன் அப்ப இந்த லாங்கஸ்ட் செயின்ல எது வரல CH3 வரல இத அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிப்போம் இதான் சப்ஸ்டிடியூஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஐயூபிஎஸ் நேம்ல ப்ரிஃபிக்ஸ் அப்ப ஃபர்ஸ்ட் யாரோட பேரை சொல்லணும் ப்ரிஃபிக்ஸோட நேம் சொல்லணும் அடுத்து இந்த லாங்கஸ்ட் செயின்ல எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்த்து ரூட் வேர்ட் சொல்லணும் அடுத்து டபுள் பாண்டா ட்ரிபிள் பாண்டான்னு பார்த்துட்டு பிரைமரி சஃபிக்ஸ் சொல்லணும் அடுத்து ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கான்னு பார்த்துட்டு செகண்டரி சஃபிக்ஸ் சொல்லணும் புரியுதா இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பேர் சொல்லு நம்பர் எது கொடுக்கலாம் லெஃப்ட் டு ரைட்டா ரைட் டு லெஃப்டா ரைட் டு லெஃப்ட் கொடுத்தா என்ன வரும் 1 2 3 4 அதே லெஃப்ட் டு ரைட் கொடுக்கறோம் பாருங்க 1 2 3 4 எது கரெக்ட் ரெண்டுமே கரெக்ட்டா இப்போ இதுல ஃபங்க்ஷனல் குரூப் இல்லாதப்ப நம்ம எதை ஃபங்க்ஷனல் குரூப்பா வச்சுக்கணும் டபுள் பாண்ட் தான் ஃபங்க்ஷனல் குரூப்பா வச்சுக்கணும் அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லோயஸ்ட் நம்பர் வரணும்னா எங்க இருந்து கொடுக்கணும் ரைட் டு லெஃப்ட் அப்ப என்ன வரும் 1 2 3 4 லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்ல கொடுக்கணும் ஓகேவா இப்ப என்ன பேர் சொல்லுங்க என்ன வரணும் 3 வேற யாரும் சொல்லாத அவனையும் சொல்றோம் 3 மெத்தில் பியூட் வெறும் இன் போட்டுக்கலாமா ஏன் 2 இன் போடக்கூடாதா போடக்கூடாதா போடக்கூடாது ஏன்னா டபுள் பாண்ட் எத்தனை கார்பன்ல இருக்கு ஒன்னாவது கார்பன்ல இருக்கு போட்டா 1 இன் போடலாம் இல்லனா வெறும் ஈன் அப்படின்னு போட்டுக்கலாம் இப்போ இது என்னோட பேர் என்ன 3 மெத்தில் பியூட்டீன் ஓகேவா என்னப்பா டவுட் 1 2 3 4 3 மெத்தில் பியூட் 1 இன் 1ங்கறத சொல்லாம கூட சொல்லலாம் பியூட்டீன் அப்படின்னு வரும் புரியுதா சரி
உட்காருங்க. இப்ப இது புரியுதா உங்களுக்கு? ஃபங்க்ஷனல் குரூப் தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கக்கூடாது. யாரு கொடுக்கணும்? ஃபங்க்ஷனல் குரூப் தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதுதான் முக்கியம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இது உங்களுக்கு புரியுதா? சரி. இப்போ ஆல்கஹால்ல ஒரு காம்பவுண்ட், ஆல்டிஹைட்ல ஒரு காம்பவுண்ட், கீட்டோன்ல ஒரு காம்பவுண்ட், ஆசிட்ல ஒரு காம்பவுண்ட் மட்டும் நான் சொல்றேன். அடுத்து நீங்க எழுதிக்கோங்க. சரி. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஐபிஎஸ் நேம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஒரு ஆல்கஹால் எழுதுறேன். CH3 CH2 OH. இதை எப்படி கூட எழுதலாம். சேர்த்து என்ன வரும்? C2H5 OH. இப்போ இதுக்கு என்ன பேர் வரும்? மொத்தம் 2 கார்பன் இருக்கு இல்லையா? இதுல முதல்ல பாருங்க சப்ஸ்டிடியூஷன் எதுவுமே கிடையாது இல்லையா? அப்ப இதுல ப்ரிஃபிக்ஸ் வராது. சப்ஸ்டிடியூஷன் என்ன கிடையாது? ப்ரிஃபிக்ஸ் கிடையாது. எது மட்டும் தான் இருக்கு? ரூட் வேர்ட். இப்போ ரூட் வேர்ட் 2 கார்பன் தான் இருக்கு. அப்ப என்ன வரும்? ஈத். அடுத்தது பிரைமரி சஃபிக்ஸ் என்ன வரும்? இதுல எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. அப்ப என்ன வரணும்? ANE. பிளஸ் இதுல ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்கு? OH ன்னு இருக்கு இல்லையா? அப்ப கண்டிப்பா என்ன வரும்? செகண்டரி சஃபிக்ஸ் வரும். அப்ப செகண்டரி சஃபிக்ஸ் என்ன வரும்? ஆல்கஹால்னாக்க என்ன எழுதணும்? OL ஆல் அப்படின்னு எழுதணும். OL ஆல். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதும் பொழுது இந்த ஈத்தேன்ல வரக்கூடிய கடைசி ஈ என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப எழுதுனா என்ன கிடைக்கும்? எத்தனால். அப்ப இதோட பேர் என்னது? எத்தனால். ஆல்கஹால் எப்படி கொடுக்கணும் தெரியுதா? இப்ப நம்ம மேல எப்படி நேம் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். கடைசியா இது கூட என்ன ஆட் பண்ணிக்கிறோம்? செகண்டரி சஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கணும். வேற எதுவும் கிடையாது. செகண்டரி சஃபிக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கணும். புரியுதா? சரி. இன்னொரு காம்பவுண்ட் பாருங்க. CH3 CH OH CH3. இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? இப்ப இதுல முதல்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. OH இருக்கு இல்லையா? அடுத்து சப்ஸ்டிடியூஷன் ஏதாவது இருக்கா பாருங்க. சப்ஸ்டிடியூஷன் எதுவும் கிடையாது. அப்ப முதல்ல எதை ஆரம்பிக்கணும்? ரூட் வேர்ட். ரூட் வேர்ட் என்ன வரும்? prep. அடுத்து கண்டிப்பா பிரைமரி சஃபிக்ஸ் எல்லாத்துக்குமே வரும் இல்லையா? இது பிரைமரி சஃபிக்ஸ் என்ன வரும்? ஏன். பிளஸ் ஆல்கஹால் இருக்கறனால என்ன வரும்? OH குரூப் இருந்தா என்ன எழுதணும்? ஆல். இப்போ இது 1வது பொசிஷன்ல இருந்து நம்பர் கொடுக்கல. இப்போ எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? 2nd பொசிஷன்ல இருக்கு. அப்போ அத சொல்லும் பொழுது அந்த OH எத்தனாவது கார்பன்ல இருக்கு அப்படிங்கறது நம்ம சொல்லணும். இப்ப நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 3. நீங்க ரைட் டு லெஃப்ட் கொடுத்தாலும் இந்த கார்பனுக்கு என்னதான் வரும்? 2 தான் வரும். இப்போ என்ன வரும்? ஆல். அப்ப சேர்த்து என்ன வரும்? சாரி 2 ஆல் எழுதணும். 2 ஆல். ஐயூபிஎஸ் நேம் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் நம்பர் யூஸ் பண்றீங்களோ நம்பருக்கும் அல்பாபெட்டுக்கும் நடுவுல கண்டிப்பா ஒரு ஹைஃபன் யூஸ் பண்ணணும். அது ஃப்ரண்ட்ல இருந்தாலும் சரி பேக்ல இருந்தாலும் சரி ஹைஃபன் யார் யாருக்கு நடுவுல வரணும்? நம்பருக்கும் அல்பாபெட்டுக்கும் நடுவுல கண்டிப்பா வரணும். இப்போ இதை சேர்த்து என்ன வரும்? இந்த இ மட்டும் கேன்சல் ஆயிடுமா? அப்ப என்ன வரும்? ப்ரோபேன் 2 ஆல். என்ன பேர் வரும்? ப்ரோபேன் 2 ஆல். சொல்லுங்க. அப்படியே எழுதுவாங்க. பட் நம்ம இந்த ரூல் படி இப்படிதான் வரும். ஆனா சில பேர் இப்படி எழுதுவாங்க 2 ப்ரோபனால். இப்படி எழுதினாலும் மார்க் கொடுக்குறாங்க. ஓகேவா? பட் ரூல் படி எழுதும்போது ப்ரோபேன் 2 ஆல் அப்படின்னு தான் வரும். இந்த ஃபார்முலா இங்க எழுதிருக்கிறோம்ல இந்த படி பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ப்ரோபேன் 2 ஆல் அப்படின்னு தான் வரும். பட் இந்த மாதிரி எழுதினாலும் தப்பு கிடையாது. அப்படி எழுதினாலும் ஐயூபிஎஸ்சி மார்க் கொடுக்குறாங்க. சரியா? 2 ப்ரோபனால் கூட எழுதலாம். சரியா? நீங்க எப்பவுமே இந்த ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணீங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா கரெக்டா ஞாபகம் வரும். நீங்க அப்படி பாதி இப்படி பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க. இந்த ஃபார்முலா படி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி. இப்போ ஆல்கஹால் ஒன்று பார்த்தாச்சா? அடுத்து ஆல்டிஹைட் பார்க்கலாம். இது இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்கறாங்க. அதனால சிம்பிளா தான் கொடுக்குறேன். இதுக்கு என்னவா பேர் வரும் சொல்லுங்க? இதுல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா? எது ஃபங்க்ஷனல் குரூப்? CH2ங்கிறது தான் ஃபங்க்ஷனல் குரூப். CH2ங்கிறது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? கௌதம் சொல்லுப்பா. CH2 என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஆல்டிஹைட். ஆல்டிஹைடுக்கு என்ன நேம் வரும்? செகண்டரி சஃபிக்ஸ் என்ன பேர் முடியும்? ஆல்கஹால் அப்படின்னா OL ஆல் அப்படின்னு முடியும் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி ஆல்டிஹைடுனாக்க என்ன முடியணும்? AL அல் அப்படின்னு படிக்கணும். AL அல். ஓகேவா? சரி. இப்போ இதுல எத்தனை கார்பன் இருக்கு? இத கார்பனை கவுண்ட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் குரூப்ல இருக்கிற கார்பனையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். சரியா? அப்ப இதுல எத்தனை கார்பன் இருக்கு? 2. 2 இருந்தா ரூட் வேர்ட் என்ன வரும்? ஈத். பிளஸ் இதுல எல்லாமே என்னவா இருக்கு? சிங்கிள் பாண்டா தான் இருக்கு. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ. இதை எழுதும்போது CH3 C double bond OH இப்படியும் எழுதுவாங்க.
இந்த CHO இருக்குல்ல, இந்த CHO பிரிச்சு எப்படி எழுதலாம்? C டபுள் பாண்ட் O H அப்படின்னு எழுதலாம். சரியா? அப்ப இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் வருது, இங்க ஈன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். இந்த ஈனுங்கிறது யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்டுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்க இருக்கிறது என்னது? கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்டு. கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல இருந்தாலும் அதுக்கு ஈன் வராது. கார்பன் நைட்ரஜன் நடுவுல இருந்தாலும் ஈன் வராது. அது யார் யாருக்கு நடுவுல மட்டும்தான் இருக்கணும்? ஒரு கார்பனுக்கு இன்னொரு கார்பனுக்கு நடுவுல இருந்தா மட்டும்தான் ஈன் அப்படின்னு எழுதணும். அப்ப இங்க கார்பனுக்கு கார்பனுக்கு நடுவுல சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. அப்ப இது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? செகண்ட் பிரைமரி சஃபிக்ஸ் ஏன். ஓகேவா? புரியுதா? அப்ப என்ன சொல்றேன்னு, இந்த C டபுள் பாண்டோ நீங்க டபுள் பாண்டா கன்சிடர் பண்ணிக்க கூடாது, ஈன் அப்படின்னு எழுதக்கூடாது. சரியா? சரி, இப்ப இது ஈத்தேன் பிளஸ் செகண்டரி சஃபிக்ஸ் என்ன வரும்? AL அல். எப்பவுமே ஆல்டிஹைடு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் வரும். நீங்க எந்த காம்பவுண்ட்ல தான் ஆல்டிஹைடு நம்பர் என்னதான் வரும்? CHOங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கும். அது நடுவுல வராது. ஆனா ஆல்டிஹைடை பொறுத்த வரைக்கும் இந்த அல்லுங்கிற வேர்டுக்கு முன்னாடி நம்பர் பெரும்பாலும் வராது. ஓகேவா? ஏன்னா நீங்க நடுவுல CHO போட்டாலும் நீங்க நம்பர் கொடுக்கும்போது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? CHO எங்க இருக்கோ அங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். அதனால ஆல்டிஹைடு அல்லுன்னு முடியும் போது நம்பர் வராது. ஏன்னா அது 1வது பொசிஷன்ல தான் இருக்கும். 1வது பொசிஷன்ல இருக்கும்போது நம்ம நம்பர் என்ன பண்ண தேவையில்லை, மென்ஷன் பண்ண தேவையில்லை. மென்ஷன் பண்ண தப்பான்னு கேட்டா தப்பு கிடையாது, மென்ஷன் பண்ணினாலும் சொல்லலாம். சரியா? இப்ப எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க. இந்த ஏனையும் அல்லையும் சேர்க்கும் போது எது கேன்சல் ஆயிடும்? ஈ கேன்சல் ஆயிடுமா? அப்ப சேர்த்து என்ன வரும்? எத்தனல். இதோட பேர் என்னது? எத்தனல். கௌதம் எடுத்து இந்த காம்பவுண்ட் நேம் சொல்லுப்பா. CH3 CH2 CHO. இதுக்கு என்ன பேர் வரும்? சேர்த்தோம் என்ன வரும்? ஏன் சொல்லக்கூடாது, அல். ப்ரொப்பனல். வெரி குட். இப்ப இதோட பேர் என்ன வரும்? 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரொப் பிளஸ் எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கிறதுனால ஏன். இதோட ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடுங்கிறதுனால அல். சேர்த்து எழுதும்போது இந்த ஈ கேன்சல் ஆகும். அப்ப என்ன வரும்? ப்ரொப்பனல். ஓகேவா? சோ இது முடிஞ்சிச்சு. ஆல்டிஹைடு வந்து பார்த்துட்டோமா? அடுத்ததா இன்னொரு ஆல்டிஹைடு பார்ப்போம். இதை சொல்ல மாட்டாச்சு. H C டபுள் பாண்ட் O H. இதுக்கு என்னப்பா வரும் சொல்லுங்க? இப்படி கூட எழுதலாம், HCH1 கூட எழுதலாம். ரெண்டும் ஒண்ணுதான். HCHO or HC டபுள் பாண்ட் O H. வழக்கம் போல நீங்க அப்படியே கார்பன் நம்பர் சொல்ல வேண்டியது. என்ன வரும்? மெத்தனால். ஒரு கார்பன் தான் இருக்கு இல்லையா? அப்ப என்ன வரும்? மெத்தனால். அவ்வளவுதான். மெத்தனால். நான் அந்த இது ஃபார்முலா அப்படியே இதெல்லாம் நேரடியா நேம் எழுதியிருக்கேன். புரியுதா? இந்த இதுதான் உங்களுக்கு பெரும்பாலும் எக்ஸாம்ல கேட்பாங்க. இது உங்களுக்கு புரியுது இல்லையா? சரி, இப்ப ஆல்கஹால் பார்த்துட்டோம், ஆல்டிஹைடு பார்த்துட்டோம். அடுத்து கீட்டோன் ஒண்ணு பார்த்துடலாம். CH3 C டபுள் பாண்ட் O CH3. அதாவது C டபுள் பாண்ட் Oக்கு ரெண்டு பக்கமும் CH3 அல்லது கார்பன் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அதுக்கு என்ன பேரு? கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆல்டிஹைடுனா பாருங்க, ஒரு பக்கம் கார்பன் இருக்கும், ஒரு பக்கம் என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும். அது CH1 இருக்கும் ஆல்டிஹைடு. கீட்டோன்னாக்கா C டபுள் பாண்ட் O மட்டும் தனியா இருக்கும், அது கூட ஹைட்ரஜன் இருக்காது. ஹைட்ரஜன் இல்லாம C டபுள் பாண்ட் O அது என்னது? கீட்டோன். C டபுள் பாண்ட் O கூடவே ஹைட்ரஜன் வந்துச்சுனாக்கா ஆல்டிஹைடு. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு என்ன பேர் வர சொல்லுங்க முதல்ல. கீட்டோனுக்கு பேர் எப்படி முடியணும்? ONE ஓன் அப்படின்னு முடியணும். அதாவது இந்த செகண்டரி சஃபிக்ஸ் பதிலா அல்லுன்னு போட்டீங்கல்ல, அல்லுக்கு பேர் என்ன போடணும்? ஓன் போடணும். அவ்வளவுதான். இந்த ஆல்கஹால், ஆல்டிஹைடு, கீட்டோன் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பிரிஃபிக்ஸ், ரூட் வேர்டு, பிரைமரி சஃபிக்ஸ் இந்த மூணு ஒரே மாதிரி தான் இருக்கும். எது மட்டும் தான் மாறும்? செகண்டரி சஃபிக்ஸ் மட்டும் தான் மாறும். இப்ப இதுல பாருங்க, முதல்ல என்ன பண்ணணும்? நம்பர் கொடுக்கணுமா? எத்தனை கார்பன் வருது? 3. அப்ப என்ன வரும்? 3 கார்பன் தான் ப்ரப். எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கு. அப்ப என்ன வரும்? ஏன். இது வந்து C டபுள் பாண்ட் O. கீட்டோன்ங்கிறத எப்படி முடியணும்? ஓன். இப்ப இது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? 2. இது பெரும்பாலும் நம்ம C டபுள் பாண்ட் கீட்டோ குரூப் வந்து 2வது பொசிஷன்ல இருக்கலாம், அல்லது உள்ளார எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். சோ இதுல 2வது பொசிஷன்ல இருந்தா நம்பர் சொன்னாலும் சொல்லனாலும் கரெக்ட் தான். நீங்க நம்பர் சொல்லியே சொல்லிக்கோங்க. இது 1 2 3 2 ஓன். இப்ப என்ன பேர் வரும்? சேர்த்து எதுவும் இந்த ஈ கேன்சல் ஆகும். அப்ப என்ன வரும்? ப்ரோப்பேன்
to own propan to own இது வரும் ஓகேவா சரி இதே மாதிரி ஆசிட் ஒன்னு பார்க்கலாம் CH3COOH இதுவும் அதே மாதிரியே தான் ஆசிட்க்கு பேர் எப்படி முடியணும் ஓயிக் ஆசிட் அப்ப மீதி எல்லாமே சேம் தான் செகண்டரி சஃபிக்ஸ் மட்டும் என்ன பண்ண போறோம் ஆல்கஹாலுக்கு ஆல்னு எழுதணும் ஆல்டிஹைடுக்கு அல்லுன்னு எழுதணும் கீட்டோனுக்கு ஓன்னு எழுதணும் அது மாதிரி ஆசிட்க்கு என்ன பண்ணிக்கணும் ஓயிக் ஆசிட் எழுதணும் மீதி எல்லாம் சேம் தான் அப்ப கார்பன் எத்தனை இருக்கு 2 அப்ப என்ன வரும் பிளஸ் எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கு அப்போ ஏன் பிளஸ் என்னன்னு முடியணும் ஓயிக் ஆசிட் அப்ப பேர் என்ன வரும் எத்தனோயிக் ஆசிட் அடுத்து இதுக்கு என்ன பேர் வரும் சொல்லுங்க ஒரு கார்பன் தான் இருக்கு அப்ப என்ன வரும் மெத்தனோயிக் ஆசிட் புரியுதா இப்ப நீங்க இதுல கவுன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்குமே நீங்க கான்ஸ்டன்டா யூஸ் பண்றது இந்த ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே கண்டிப்பா என்ன வந்துடும் ரூட் வேர்டு கண்டிப்பா இருக்கும் அப்ப முதல்ல ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நேம் எழுதுறதுக்கு முன்னாடி நீ கண்டுபிடிக்க வேண்டியது என்னது ரூட் வேர்டு எதுன்னு கண்டுபிடிக்கணும் ரூட் வேர்டு கண்டுபிடிச்சீங்கன்னா அதுல ப்ரிஃபிக்ஸ் உண்டா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் ப்ரிஃபிக்ஸ்னா இது சப்ஸ்டிடியூஷன் அந்த ரூட் வேர்டுல எதெல்லாம் எந்த காரணம்லாம் வரலையோ அதெல்லாம் என்னவா இருக்கும் சப்ஸ்டிடியூஷனா இருக்கும் அடுத்தது என்ன எழுதணும் பிரைமரி சஃபிக்ஸ் சிங்கிள் பாண்ட் இருக்கா டபுள் பாண்ட் இருக்கா ட்ரிபிள் பாண்டா இருக்கா அப்படிங்கறத சொல்லணும் நீங்க எந்த காம்பவுண்ட் எடுத்துட்டாலும் கண்டிப்பா ரெண்டு காம்பவுண்ட் இருக்கும் ரூட் வேர்டும் பிரைமரி சஃபிக்ஸும் எல்லாம் கண்டிப்பா எல்லா காம்பவுண்ட்லயுமே இருக்கும் இதுல ப்ரிஃபிக்ஸ் ஒரு சில காம்பவுண்ட்ல இருக்கும் இல்லாம போகலாம் அதே மாதிரி செகண்டரி சஃபிக்ஸ் ஒரு சில காம்பவுண்ட்ல இருக்கலாம் இல்லாம போகலாம் ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது சப்ஸ்டிடியூஷன் செகண்டரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடு ஆல்கஹால் கீட்டோன் ஆசிட் எஸ்டர் இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் வந்தா என்னது செகண்டரி சஃபிக்ஸ் ஒருவேளை ஃபங்க்ஷனல் குரூப் இல்லைன்னா நம்ம செகண்டரி சஃபிக்ஸ் எழுத தேவையில்லை இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணணும் செகண்டரி சஃபிக்ஸ் எழுதணும் எழுதும் போது அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எத்தனாவது கார்பன்ல இருக்கு அப்படிங்கறதையும் எழுதணும் புரியுதா சரி இதை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாக்குறீங்களா பிராக்டிஸ் பண்ணிட்டு டவுட் வர்ற காம்பவுண்ட் சொல்லுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் புக்ல இருக்கிற காம்பவுண்ட் அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க பார்க்கலாம்